பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கு உங்களா எதிராக நிற்க முடியும். கரங்களை உயர்த்தி, எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் யூ கேன் ஸ்டாண்ட் ஃபார் காட். சொல்லுங்க, பலி செலுத்த. இரண்டாவது, உங்களுக்கு தான் கேட்கணும்ல, இரண்டாவது உன்னதமான நோக்கத்தை நிறைவேற்ற இயந்திரம் அவர் யார்? உன்னதமானவர். என்னையும் உன்னதமானவராய் மாற்ற விரும்புகிறார். எவ்வளோ பெரிய ஆசை பார்த்தீங்களா அவருக்கு? இன்னைக்கு யாருமே யாரையும் உயர்த்த விரும்புறதில்லை. நல்லா பாடுறாரு, நல்லா பிரசங்கம் பண்ணுறாரு, நல்லா வாசிக்கிறாரு, யாரும் சொல்கிறதே இல்லை அப்படி. ஆனால் தேவன் சொல்கிறாரு, உன்னதமான நான் உன்னையும் உன்னதமானவனாய் மாற்றுவேன். ஆமேன். என் நாமத்தை உன்னிலே வைப்பேன், உன்னை நான் ப்ரமோட் பண்ணுவேன். ஆமேன். மூன்றாவது ஒரு வார்த்தையை சொன்னேன், அதாவது உன்னை நிற்கச் செய்வேன். அதில் போட்டிருக்கிறாங்க, உன்னை நிற்கச் செய்வேன். அதுக்கு முன்னால் போட்டிருக்குது 6:13. சரியான வார்த்தை கவனிங்க. உன்னை, அந்த வசனம் போட்டிங்களா? இன்னொரு மாதிரி நடுப்பிரகாரத்தை சொல்லுங்க, எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. தட் மீன்ஸ் உன்னை மையமாக வைப்பேன் இந்த உலகத்திலேயே. இல்லை சொல்லுங்க, என்னை மையமாக கொண்டு தான் குடும்பமே இருக்குது. கரங்களை உயர்த்தி, என்னை மையமாக கொண்டு தான். ஆமே, நடுப்பிரகாரத்தில். ஆமே, நம்புறீங்களா? God will make you the center in your family. ஆமேன். இந்தியாவின் மையம் லண்டன். புரியுதா உங்களுக்கு? இந்தியாவினுடைய உலகத்தினுடைய மையமே லண்டன் தான். சாரி, உலகத்தினுடைய சென்டர் பார்ட் லண்டன். அப்படின்னா லண்டன் இடம்தான், ஆனால் என்ன கர்த்தர் மையமாக வச்சிருக்கிறாரு. என்னை கொண்டு குடும்பங்களை, ஜாதிகளை, கடைசியாக சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவர் சபைக்குள்ளே வந்தால் என் நிலைநிறுத்துகிற வசனத்தின் மேலே நிற்க செய்யும் ஆண்டவர். எல்லாம் கரங்களை உயர்த்தி இன்னைக்கு ஒரு சிறப்பு காணிக்கை எடுப்போம். இது வட இந்திய ஊழியங்களுக்காக, உபத்திரப்படுகிற ஊழியருக்காக ஒரு பாரத்தை ஆண்டவர் தந்தார். நிறைய பாஸ்டருங்க தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள். இந்த காணிக்கை யூபி, உத்தரப்பிரதேசத்துலேயும், அதாவது இந்த ஜார்க்கண்டில் இருக்கிற ஊழியர்களுக்காக அனுப்பப்படும். எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ செய்யுங்க. இன்றைக்கு இந்த இடத்துல நன்மை பெற்றுவோமே. சொல்லுங்க, என்னை நிலைநிறுத்தி இருக்கிறார். சத்தமாக இங்கே வரலைன்னா நானும் நிலைநிறுத்திருக்க மாட்டேன். எத்தனோ தடவை போயிடலான்னு பார்த்தேன், ஆனால் ஆண்டவர் என்னை எங்கே வச்சு தெரியுமா? நடு மையத்தில். சொல்லுங்கள், இதுதான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், இதுதான் என்னை நிலைநிறுத்த வச்சிருக்குது. இது இல்லைன்னா என் வாழ்க்கை என்ன இருக்கும்? எங்கேயோ போய் இருக்கும். உன்னதமானவர் என் இடத்துல கொண்டு வந்தார். என்னையும் ஒரு உன்னதமான மனிதனாய் மாற்ற, என்னையும் ஒரு உன்னதமான பெண்ணாய் மாற்ற, என்னையும் உன்னதமான ஒரு தாயாய் மாற்ற, அந்த உன்னதமானுடைய கரத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுத்து அந்த பாடலை பாடுவோம். தொடர்ந்து சாம்சன் அவர் ஜெபிப்பார்.